குரூப் 4க்கு கரெக்டா நம்மளுக்கு 6 மந்த் தான் இருக்கு. சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா 180 days 24 வீக்ஸ் தான் இருக்கு. இதுக்கான பெர்ஃபெக்ட்டான ஒரு பக்கா ஸ்டடி பிளான் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ எண்ட் வரைக்கும் இதை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. சோ இது இருக்கக்கூடிய 6 மந்த்ல கரெக்டா இந்த 24 வீக்ஸ்க்கான ஸ்கெடியூல் பெர்ஃபெக்ட்டா வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவர் கூட தேக்கு விற்பார். நான் உங்கள் கௌசிகா. இன்னைக்கு இந்த செஷன்ல குரூப் 4க்கான பக்கா ஸ்டடி பிளான், அதுக்கான பேட்ச் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நிறைய பேரு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்ல எகைன் சோ எங்களுக்கு இன்னும் குரூப் 4க்கு டைம் கொஞ்ச நாள் தான் இருக்கு. சோ ஆல்ரெடி குரூப் 4க்கான பேட்ச் வந்து போட்டுட்டீங்க, நாங்க பார்க்கல, அதனால நியூவா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சோ அதுக்காக பேட்ச் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ பேட்ச் நேமே சகாப்தம் பேட்ச். சோ இந்த இருக்கக்கூடிய 6 மந்த்துக்கான பேட்ச். இது ஒன்லி டெஸ்ட் சீரியஸா அப்படின்னு கேட்டா இல்ல, இது கம்ப்ளீட் பேட்ச். கிளாஸ், டெஸ்டர்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இது கம்ப்ளீட் பேட்ச். சோ அதே போல இது வந்து கம்ப்ளீட் சப்ஜெக்ட்ஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்குமான கிளாஸஸ் இருக்கும். வித் ஷார்ட்கட்ஸோட கிளாஸஸ் எல்லாமே நான் தான் எடுப்பேன். சோ உங்களுக்கு தமிழ், மேக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த பேட்ச்ல கவர் ஆகிரும். வீக்லி கிளாஸஸ் வந்து பார்க்க போறீங்க. அந்த கிளாஸ்க்கான நோட்ஸ் உங்க கையில கிடைச்சிரும். அந்த நோட்ஸை யூஸ் பண்றீங்க, படிக்கிறீங்க. வீக் எண்ட்ல சண்டே அன்னைக்கு நைட்டு நீங்க டெஸ்ட் அப்படிங்கறத அட்டன் பண்றீங்க. சோ படிக்கிறோம் அப்படிங்கிற இதுவே இல்லாம அப்படியே ஜாலியா நம்ம வந்து போக போறோம். சோ அதனால தெளிவா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குனீங்க அப்படின்னா அது ஒரு டிசிப்ளைனோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது என்னடா டிசிப்ளைன் இதுல அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அதாவது என்னன்னா ஒரு கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயமும் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் அப்படிங்கறது எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்றது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அந்த 1 மந்த் ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டன்சியா நீங்க எந்த அகாடமில வேணாலும் ஜாயின் பண்ணி படிங்க. அந்த ஒரு ஸ்டடி பிளான ஒரு 1 மந்த்துக்கு பக்காவா நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த போறக்கூடிய வீக்ஸ்ல எல்லாம் டைம் வந்து பத்தாத மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிரும். இன்னும் பத்தல அப்படின்னு ஓட ஆரம்பிப்பீங்க. சோ ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே பயப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறப்போ கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அதை செய்ய பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த விஷயமே நம்மள கூப்பிட ஆரம்பிக்கும். வா செய்யலாம் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரிதான் இதுவும். ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா திரும்ப அடுத்தடுத்து போறப்போ ரிப்பீட்டடா போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதுல ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, சோ கவனிங்க. இந்த பேட்ச்க்கான டீடைல்ஸ், இந்த பேட்ச்க்கான ஃபீ என்ன, இந்த பேட்ச் எப்படி போக போகுது, சோ இது எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னா தெளிவா இந்த செஷன் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கவனிங்க. சோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ அட்மிஷன் இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்போ இன்னைக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறது இன்னைக்கு. சோ ஜூன் 24 இல்லையா? சோ இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 30. பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டா ஜூலை 1ல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ வெனஸ்டே ஜூலை 1 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுல இந்த பேட்ச் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம். தமிழ் மீடியம் அப்படின்னா நான் வந்து அப்போ தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூசன். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ்ல தமிழ் மட்டும்தான். ஓகேங்களா? சோ அப்போ தமிழ் மட்டும்தான் படிச்சாகணும். அதே போல உங்களுக்கு தமிழ் மீடியம் அப்படின்னா இந்த பேட்ச் நான் வந்து ஜிகேலயும் தமிழ்ல ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அவங்களுக்கானதான் இந்த பேட்ச். ஓகே, சோ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கிளாஸஸ், தமிழ் லாங்குவேஜ் தான் படிச்சாகணும். சோ அது இல்லாத மத்த ஜிகே, மேக்ஸ் எல்லாமே தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா? சோ அந்த பேட்ச் இது. சோ அதான் ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம். சோ 1 டைம் ஃபீஸ் தான். அப் டு டிசம்பர் 20 உங்களுக்கு எக்ஸாம். சப்போஸ் உங்களுக்கு இது சான்ஸே இல்ல, உடனே வந்து சொல்லிட்டாங்க குரூப் 4 எக்ஸாம் வந்து தள்ளி போயிருமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய உண்மையை வந்து எடுத்துக்க மாட்டோம். ஆனா ரேரா நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொன்னா அதை தான் டக்குன்னு பிடிப்போம். நம்மளுக்கு சான்ஸே இல்ல, எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும் டிசம்பர் 20. குரூப் 1க்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஆனால் ஒருவேளை தள்ளி போகுது, வாய்ப்பு இல்ல கண்ணா, ஆனா போகுது அப்படின்னாலும் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்ச்க்கான 1 டைம் ஃபீ தான். அது வரைக்கும் இந்த பேட்ச் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்து கவனிங்க. சோ அடுத்து இந்த பேட்ச்ல வீக்லி கிளாஸஸ் இருக்கும். இப்ப வீக்லி நம்மளுக்கு 7 டேஸ் இருக்கு. சோ அந்த 7 டேஸ்க்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், வீக்லி கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கிளாஸ்க்கான பிடிஎஃப் நோட்ஸ்மே உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ ஷார்ட்கட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்து அந்த பிடிஎஃப்ல நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஸ்பெஷல் டெஸ்டர்ஸ்மே இருக்கு. நான் அதை அடுத்து வந்து பின்னாடி சொல்றேன். சோ இதுல கவனிங்க. இதுல உங்களுக்கு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த குரூப்
குரூப் 4 சிலபஸ் படி உங்களுக்கு சிலபஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அந்த சிலபஸ் படி அனைத்தும் முடிக்கப்படும். தமிழ், மேக்ஸ், ஜிகே. அப்போ வந்து தமிழ்ல ஸ்கூல் புக் மட்டும் எடுத்தா ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா இந்த பேட்ச்ல அப்படி இருக்காது. உங்களுக்கு நீங்க எப்படி வந்து கஷ்டம்னு நீங்க எந்த மாதிரி இல்ல நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் என்ன பண்ணும் எல்லாமே நாங்க வந்து முடிச்சு கொடுத்தாகணும். சோ இதுல எல்லாமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் ஒரு சவால், எங்களுக்கும் ஒரு சவால். இந்த 24 வீக்க நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது. சோ அப்போ இந்த குரூப் 4 சிலபஸ் படி அனைத்துமே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஆல்சோ அவுட் சோர்சஸ் அப்படிங்கறதும் போட்டாச்சு. சோ ஏன்னா பேட்ச்ல என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு கன்ஃபியூஷனோட இருக்க வேண்டாம். அதனால ஸ்கெடியூலே கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு. அடுத்தடுத்து பாக்குறப்போ உங்களுக்கு புரியும். கிளாஸஸ் எல்லாமே ஈஸியா புரியுற மாதிரி ஷார்ட்கட்ஸோட தான் எடுக்கப்படும். ஓகேங்களா? அடுத்து இதுல கவனிங்கள. சோ சக்சஸ் எதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். சோ இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆகுது? தமிழ், மேக்ஸ், அடுத்து ஜிகே, அடுத்து சிஏ, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். சோ அடுத்து கவனிங்க. அடுத்து இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் ஆகணும், இந்த பேட்ச்க்கான ஃபீ என்ன அப்படின்னா, ஹவு டு ஜாயின் திஸ் பேட்ச். இந்த பேட்ச்ல ஜாயின் ஆகணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 8807081095 8807081095 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அல்லது ஐ வாண்ட் டு ஜாயின் சகாப்தம் பேட்ச், இது ரெண்டுல எதை மென்ஷன் பண்ணீங்கனாலும் சரி, நீங்க மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கான பேடிஎம், அதாவது பேமெண்ட் டீடைல்ஸ், உங்ககிட்ட பேடிஎம் ஆப்ஷன் இருக்கலாம், போன்பே, ஜிபே, எந்த ஆப்ஷன் வேணாலும் இருக்கலாம், அல்லது யூபிஐ ஐடி, நீங்க எதுல வேணாலும் நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணலாம். ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டீடைல்ஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அண்ட் தென் மோர் இம்பார்ட்டன்ட், ஸோ இந்த ஆஃபர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வர 200 சீட்ஸ்க்கு மட்டும்தான். இந்த 1599 இதுக்கான ஃபீ அப்படிங்கிறது 1599. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வர 200 சீட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ ஃபாஸ்டா ஜாயின் ஆகிக்கோங்க. அட்மிஷன் ஜூன் 30 முடியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளாஸஸோட கொண்டு போறதுனால லிமிடெட் சீட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஒன் டைம் பேமெண்ட் தான் டில் எக்ஸாம் டேட் வரைக்கும். ஓகே, ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து கவனிங்க. இதோட சிறப்பம்சம் என்னன்னா, ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு இருக்கும். இதுல கொஞ்சம் எக்ஸாம் டிப்ஸ் கொஞ்சம் ரீகால் பண்றப்போ நம்மளுக்கு எல்லா டைமும் நம்மளோட சிச்சுவேஷன், நம்மளோட மைண்ட் அப்படிங்கறது ஒரே மாதிரி இருக்காது. அந்த டைம்ல கரெக்டா நீங்க எந்த டைம்லாம் சலனம் அடைவீங்களோ அந்த டைமுக்கு ஒரு சின்ன குட்டி மோட்டிவேஷன், சோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அப் டு டெய்லி வந்து என்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப் மூலமா உங்களுக்கு டீம்ல சொல்லுவாங்க. ஓகே, சோ அதே மாதிரி வகுப்புகள் எளிதான முறையில இருக்கும். இந்த கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல கொடுத்துருவோம். வாரத்துக்கு வாரம் என்னென்ன கிளாஸஸ் எடுக்கப்படுதோ அந்த போர்ஷனுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்து கவனிங்க. அடுத்து வந்து பாருங்க. அடுத்து இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய பேக்கேஜ் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பேக்கேஜ் நல்லா கவனிங்க. 8000 பிளஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அது எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் டெஸ்டஸ், ஸ்கெடியூல் கீழே தான் இருக்கு. அந்த ஸ்கெடியூல்ல உங்களுக்கு 24 வாரங்கள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த 24 வாரங்கள்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் டெஸ்டஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வாரங்கள் கிளாஸ் டெஸ்ட் 6 நாள் கிளாஸ் பார்ப்பீங்க, 7வது நாள் டெஸ்ட் எழுதுவீங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும். 6வது வாரம் 5 வாரம் முடிஞ்சு 6வது வாரம், அதாவது 6th வாரம், 12th வாரம், 18வது வாரம், 24வது வாரம்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அந்த 5 வாரம் முடிச்சது. சோ அப்போ 4 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் லாஸ்டா, பிளஸ் 2 ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 27 ஸ்கெடியூல் 26 ஸ்கெடியூல் இதுல இருக்கும். அது இல்லாம நல்லா கவனிங்க. அப்போ 20 சப்ஜெக்ட் டெஸ்டஸ், 4 ரிவிஷன் டெஸ்டஸ், 2 ஃபுல் டெஸ்டஸா, 26 ஸ்கெடியூல் இங்க இருக்கா? இது இல்லாம உங்களுக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதை நான் இங்கே சொல்லிட்டு அது சர்ப்ரைஸா இருக்காது. அதுல ஒரு 26 டெஸ்டஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்டஸ். சோ 6 மந்த், ஜூன் மந்த்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் எடுத்திருக்கோம். எக்ஸாம் நம்மளுக்கு டிசம்பர். சோ அதனால எக்ஸாமோட லாஸ்ட், அதாவது பிஃபோர் 3 மந்த்தே நம்மளுக்கு தேவையில்லை. இருந்தாலும் அக்டோபர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் இந்த 6 மந்த்துக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம்.
மெட்டீரியல்ஸ் படிக்கிறீங்க, இதுக்குன்னு தனி ஃபோல்டர் இருக்கும், அதுல மெட்டீரியல்ஸ் இருக்கும், மந்த்லி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் என்னென்னலாம் தேவையோ அதை கொடுத்துருவோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. இதுல ஒரு 500 கொஸ்டின்ஸ், இந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட்ல ஒரு 2600 கொஸ்டின்ஸ், இதுல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வீக்லி 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப இதுல ஒரு 5200 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சோ டோட்டலா 8000 பிளஸ் கொஸ்டின்ஸ் இதுல உங்களுக்கு கவர் ஆகிரும். அடுத்து கவனிங்க. சோ இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெடியூல் அப்படிங்கறது பார்க்க போறோம். கவனிங்க. சோ இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுக்கான ஸ்கெடியூல், இதுதான் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் இல்லையா? சோ அப்ப இதை கவனிங்க, இதை பாத்திரலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் உங்களுக்கு 5 நாள் தான்ப்பா இருக்கும். ஏன்னா வெனஸ்டே உங்களுக்கு ஜூலை 1ங்கிறது. ஸோ அதனால நம்ம எல்லா வீக் மாதிரி இதுல போட முடியாது. ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையுமே, ஒவ்வொரு வீக் ஸ்கெடியூல்லையுமே உங்களுக்கு ஆல் சப்ஜெக்ட்ஸ் தமிழ், மேக்ஸ், ஜிகே எல்லாமே மிங்கிள் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் 5 நாள் இருக்கிறதுனால அந்த 5 நாளை கன்சிடர் பண்ணி போட்டிருப்போம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் ஆற்றுச்சூழ் அகராதி அவுட் சோர்ஸ். ஸோ ஏ வரிசை எடுத்தோம்னா அதுலயே நம்மளுக்கு 105 பேஜஸ்க்கு பக்கமா இருக்கு. இதை வந்து ஸ்பிளிட் பண்ணிருப்போம். அடுத்து மரபு தொடர் வரிசை. அடுத்து இதை முடிச்சுட்டு நம்மளுக்கு இலக்கணம் வெரி 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 எசென்சியல். என்னதான் நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சாலும் நம்மளுக்கு 7 அலகுகள் இருக்கு இல்லையா? அந்த 7 அலகுகளும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 அலகுகள் இலக்கணத்தை பேஸ் பண்ணி மட்டுமே. ஸோ அப்போ நம்ம வந்து நினைப்போம் நம்ம அணி இலக்கணம்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லைன்னு. ஆனா நாங்க அதை எடுப்போம். எதுக்கு எடுப்போம் அப்படின்னா திருக்குறளுக்கு அது தேவை. ஸோ அதனால அணி இலக்கணம் உங்களுக்கு எடுக்கப்படும். திருக்குறள்ல இருந்து கண்டிப்பா அணி ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றும் வேற்றுமை அணினா என்ன, எடுத்துக்காட்டு ஓமை அணினா என்ன, ஓமை அணினா என்ன, உருவக அணினா என்ன, சோ இல்பொருள் ஓமை அணினா என்ன, ஏகதேச உருவக அணி, எத்தனை அணிகள் இருக்கு, பிரிது மொழிதல் அணி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி, சோ பொருள் பின்வரு நிலை, இத்தனை அணிகள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எழுத்து இலக்கணமும் சொல்லிலக்கணமும் போட்டிருக்கோம். பேசிக்கானது. சோ ஸ்கூல் புக் பிளஸ் கிராமர் ஓகே கவர் ஆகி போகும். அடுத்து கவனிங்க. சோ பால்டி மட்டும் தான் இப்ப ஜிகே ஃபர்ஸ்ட் வாரம். ஏன்னா நாட்கள் கம்மிங்கிறதுனால இந்திய அரசியலமைப்பு வரலாறு பிளஸ் இந்திய அரசியலமைப்பின் தோற்றம் இதுதான் உங்களுக்கு. அடுத்த சிறப்பம்சங்கள். ஓகேங்களா? சோ இந்த இது போகும் ஃபர்ஸ்ட் வீக். சோ அப்போ 4 நாள் இங்க 5 நாள் இருக்கிறதுனால 5வது நாள் இங்க சண்டே வந்துரும். சோ அப்போ சண்டே தான் உங்களுக்கு டெஸ்ட் எவரி வீக். அதுதான் 7வது நாள் இல்லையா? வீக்கோட லாஸ்ட் டே. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகும். டேட்டுமே கொடுத்தாச்சு ஜூலை 5. அடுத்து வந்து பாருங்க செகண்ட் வீக் ஜூலை 6 to ஜூலை 11 6 டேஸ் உங்களுக்கு கிளாஸஸ். சோ நம்மளுக்கு வந்து அதே மாதிரி ஏ வரிசை இளங்குமரனார் புக் வெரி வெரி முக்கியம். என்ன அப்படின்னா அதுல பிரித்தெழுதுக்கு நிறைய இருக்கு. சோ நீங்க பார்க்காததெல்லாம் அதுல இருக்கு. அந்த பிரித்தெழுதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸும், அடுத்த வீக்ல இளங்குமரனார்ல பேசிக்கான இலக்கணம் இந்த 5 வகை எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பணி இருக்கு இல்லையா? இதெல்லாம் கவர் பண்ண இலக்கணத்துக்கான பாயிண்ட்ஸுமே அதுல இருக்கு. அதை நெக்ஸ்ட் வீக்ல அந்த இலக்கணத்துக்கான இது போட்டிருப்போம். அடுத்து இலக்கணம் கிளாஸ்ல பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், இதெல்லாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் பிளஸ் கிராமரோட போகும். அடுத்து இளங்குமரனார் புக்ல இருக்கக்கூடிய கிராமரும் தனியா உங்களுக்கு இருக்கும். சோ பால்ட்டில வந்து பாருங்க முகவுரை, அட்டவணைகள், பகுதிகள். அடுத்து இந்த வீக்ல இருந்து யூனிட் 6 தொல்லியல் அகலாய்வு. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிகப்படியான சான்சஸ். சோ இப்போ ஒரு கொஸ்டின் வந்து நார்மலாவும் ஜிகே ரிலேட்டடாவும் ஒரு கொஸ்டின் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாவும் கேட்பாங்க. ஓகே சோ அப்ப இதுல இருந்து 2 கொஸ்டின். அடுத்து ஹிஸ்டரி யூனிட் 3ல ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் சேர்த்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? சப்போ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான டாபிக் தான். நீங்க குரூப் 1 படிச்சீங்கனாலும், குரூப் 2 படிச்சீங்கனாலும், குரூப் 4 படிச்சீங்கனாலும் சோ அந்த டாபிக் அப்படிங்கிறது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விஜயநகர பாமணி வந்து குரூப் 4ல இருக்காது, ஆனா குரூப் 2ல இருக்கும். ஒரு சில டாபிக் மட்டும்தான் கொஞ்சம் குரூப் 2க்கு வந்து எக்ஸ்ட்ரா, மத்தபடி ஒரே இதுதான். சப்போ சிந்துவெளி நாகரிகமும் குப்தர்களும். அடுத்து மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 டைப்ஸ் இருக்கு, மேலேயே சொல்லலாம். அது ஒரு 35 டைப்ஸ்ல எடுப்போம். அப்போ அதை வந்து ஒரே வாரத்துல முடிக்க முடியாது, அதனால 2ஆ பிரிச்சு கொண்டு போவோம். ஓகேங்களா? சப்போ அடுத்து 6வது நாள் வரைக்கும் முடிச்சுட்டு 7வது நாள் நைட்டு டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. சோ அடுத்து தேர்ட் வீக் இப்படியேதான்ப்பா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவுட் சோர்ஸ மேல கொடுத்து சிலபஸ்ல எடுத்து என்னன்னு கொடுத்துருப்போம். இங்க பாருங்க இளங்குமரனார் தமிழ் வளத்துக்கு இலக்கணம் வந்து கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி தெளிவா நீங்க படிச்சு பார்த்துட்டே வாங்க. நான் ஒவ்வொன்றா வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போனா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதே போல என்ன அப்படின்னா இப்ப குரூப் 4க்கு 6 மந்த் டைம் இருக்கு.
ஓகேங்களா. குரூப் 2க்கு 4 மந்த் தான் டைம் இருக்கு. இந்த ஸ்கெடியூல நீங்க ஃபாலோ பண்ணா குரூப் 2மே ஈஸியா வந்து முடிக்கலாம். இந்த 4 மந்த்ல ஏன்னா நம்மளுக்கு 6th மந்த் வரைக்குமே கிளாஸஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது போகுது. ஆனா 4 மந்த்துக்குள்ள எசென்சியலான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப் 2க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 ஜிகேல வந்து முடிச்சிட்டீங்கன்னா போதும். தமிழ்ல அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு, ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்ல தான் இந்த 7 அலகுகளும் கிளாஸ் ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடா எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கோ அதை தான் கிளாஸ் எடுக்க போறோம். அப்போ தமிழ்ல அதுவும் அவுட் சோர்ஸ் மேக்ஸ் ஒரே சேம் சிலபஸ், தமிழுக்கும் சேம் சிலபஸ். அப்போ உங்களுக்கு இந்த 3 யூனிட்ஸும் ஜிகேல இருந்து பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு புக் பேக்ஸ் எல்லாம் படிச்சு பாத்துட்டீங்கனாலே குரூப் 2 2ஏக்கு பிரிலிம்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சோ நீங்களும் வேணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சோ அடுத்து வந்து பாருங்க வீக் 4. சோ தமிழ் சிலபஸ் வயசு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்ல அயற்சொல் கையேடு இந்த புக்கு கொஞ்சம் பெருசு, அதனால பாட்டா பிரிச்சு போட்டிருப்போம். சோ ஆட்டுச்சொல் அகராதி இப்போ ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிறோம்னா அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கான நோட்ஸ் வந்து கொடுத்துருவோம், பாக்கெட் நோட்ஸ் மாதிரி. நீங்க எடுத்து என்ன பண்ணிக்கலாம், அதுல நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். சோ அதே போல இனவெழுத்து, சுட்டெழுத்து, சோ இது வந்து சிலபஸ்ல. அடுத்து பாலிட்டி, டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள், அடுத்து ஹிஸ்டரி, முகலாயர்கள் மராத்தியர்கள், அடுத்து வந்து மேக்ஸ். சோ இப்படியேதான் போகும். அடுத்த வீக் வந்து பாருங்க ஜூலை 26 டெஸ்ட் 4 வீக் 4. அடுத்து வீக் 5 வந்து ஸ்டார்ட் ஆகுது, சி வரிசை ஆட்சிச்சொல் அகராதி. சோ அடுத்து வந்து பாருங்க வீக் 5. சோ இப்படியேதான் வந்து டெஸ்ட் போகும். திருக்குறள் யூனிட் 6ல, ஹிஸ்டரியில தென்னிந்திய வரலாறு. இந்த தென்னிந்திய வரலாறு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் டெல்லி சுல்தானியமும் தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா. சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ டெல்லி சுல்தான், அதாவது இதுல வந்து செலக்டடா சொல்லிடலாம். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறீங்களா, ஒரு கேள்வி. முகலாயர் ஒரு கேள்வி, அதே போல குப்தர்கள் ஒரு கேள்வி. தென்னிந்திய வரலாறுல இருந்து 2 கேள்வி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, டெல்லி சுல்தானியம்னா கண்டிப்பா ஒரு கேள்வி. அப்ப ஒவ்வொரு டாபிக்கும் முடிச்சா கேள்வி. எனக்கு டைம் பத்தலங்க, டைம் பத்தல அப்படிங்கிறப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், செலக்டடா போய், அதாவது டைம் பத்தலங்கிறவங்களுக்கு சொல்றேன், செலக்டடா என்ன பண்ணிக்கலாம், நாமளா பார்த்து உருவாக்கிக்கிறதா. அப்போ நீங்க இந்த ஹிஸ்டரியில ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கேள்வின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எது வந்து அந்த டைம்ல ஈஸியா இருக்கோ அந்த டைம்ல போய் அதை மட்டும் நீங்க அந்த டாபிக்கை முடிச்சுட்டு வந்து கூட ஸ்கோர் பண்ணலாம். சோ அடுத்து யூனிட் 6ல திருக்குறள், மேக்ஸ்ல விழுக்காடு. சோ அப்புறம் 7வது நாள் டெஸ்ட். அடுத்து வந்து பாருங்க வீக் 6. சோ 5 வாரம் முடிஞ்சிருச்சா இதோட 6வது வாரம். அப்போ வீக் 1ல இருந்து வீக் 5 வரைக்கும் ரிவிஷன் பண்ணி 6வது வாரத்துல டெஸ்ட் அப்படிங்கறத அட்டன் பண்ணுவீங்க. சோ அடுத்து 7வது வாரம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நவீன தமிழ் அகராதி பெரிய புக்கு இதுவும். சோ அப்ப அதனால என்ன பண்றோம்னா இதையும் பாட்டா பிரிச்சு போடுறோம், ஆட்சிச்சொல் அகராதி மாதிரியே. சோ அடுத்து வந்து பாருங்க அழகு 2 ஸ்டார்ட் ஆகுது. சோ அடுத்து பாலிட்டி. சோ இப்படிதான்ப்பா போயிட்டு இருக்கோம். சோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். சிலபஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே இங்க கவர் ஆகிரும். ஆனா அது இல்லாம இந்த சரத்துகள் ஃபுல்லா, ஏன்னா நம்மளுக்கு சரத்துகள், நம்ம ஒரு பாலிட்டி படிக்கிறோம்னா அந்த சரத்துகள் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மள என்ன பண்ண முடியும், நாம ஒரு குடிமகனா இருக்கிறதுக்கே நம்மளுக்கு அரசியலமைப்பை பத்தி முழுசா தெரியணும். சோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இது எல்லாத்தையும் வந்து தெளிவா உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவோம். இப்ப பாலிட்டியில வழக்குகள், சரத்துகள், அமெண்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் தான் எடுப்பேன். சோ ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ அப்போ கிளாஸஸ் எல்லாம் வந்து நான் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். சோ அதனால நீங்க ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல, எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ணி எடுப்போம். ஆட்சிச்சொல் அகராதி, நவீன தமிழ் அகராதி, அடுத்து அழகு 2 சொல்லும் பொருளும், ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல், இதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்து பாலிட்டி, ஐஎன்எம் யூனிட் 6. அதே போல ஐஎன்எம்மும் அப்படிதான். இந்த தலைவர்கள்லாம் வந்து விட்டுறாதீங்க, தலைவர்கள் ரொம்ப முக்கியம். அது எல்லாமே உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருப்போம். அதே போல இந்த யூனிட் 6ல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கும், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை வந்து பிரிச்சு பிரிச்சு போட்டிருப்போம். பெண்களின் பங்குலாம் வந்து நீங்க வந்து ஒரு 10+ படிச்சிருக்கலாம், ஸ்கூல் புக்ஸ்ல அவ்வளவுதான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு 25+ இருக்காங்க. சோ அதனால அது அதுவே ஒரு 4 கிளாஸ் தான், 4 வீக்குக்கு வந்து பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கோம். இந்திய அளவுல இருக்கக்கூடிய பெண்கள், தமிழ்நாட்டு அளவுல இருக்கக்கூடிய பெண்கள், முத்துலட்சுமி ரெட்டி, அதே போல மூலூர் ராமாமிர்தம். சோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நம்மளுக்கு இருக்காங்க, பத்மசனி அம்மாள், அதே மாதிரி ராணி மங்கம்மாள், ராணி லட்சுமி பாய், அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் லட்சுமி. சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்ப இவங்க எல்லாத்தையும் நம்ம கிளாஸ்ல வந்து டீச் பண்ணுவோம். சோ அடுத்து இதெல்லாம் மிங்கிள் பண்ணிதான் உங்களுக்கு போகும். பாலிட்டியில சிலபஸ்ல இல்லாத இன்னும் கொஞ்சம் எதெல்லாம் கொஸ்டினோட லிங்க் பண்ணுவாங்களோ அப்படிதான் கிளாஸஸ் எடுப்போம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. அடுத்து வந்து பாருங்க வீக் 9.
சோ இப்படிதான்ப்பா போகும். நீங்க இதெல்லாம் ஒவ்வொன்னா படிச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்னா எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் ஆகும். அடுத்து வீக் 11. ஸோ 11ல வந்து பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு அதே போல இந்த ஸ்கெடியூல்ல எல்லாமே அவுட் சோர்சஸோட லிங்க் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதனால நீங்க ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். அடுத்து இந்த வீக் 12, இது ரொம்ப முக்கியம். இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நம்மளுக்கு வந்து வீக் 12ல இருந்து அழகு 4 கலைச்சொல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவுட் சோர்சஸே நிறைய தான் இருக்குது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஆட்சிச்சொல் அகராலினா அதுதான். அப்புறம் கவர்மெண்டோட மெட்டீரியல், ஸ்கூல் புக். இந்த ஸ்கூல் புக்ல 2 கேட்டகரி, ஒன்னு தமிழ், இன்னொன்னு ஜிகே. இது ரெண்டுமே நம்ம படிக்கணும் இல்லையா? சோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக் 13ல ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல தமிழ மட்டும் எடுத்துக்கிட்டோம். தமிழ்ல இருக்க நியூ புக் அண்ட் ஓல்டு புக், அட்வான்ஸ் தமிழ், இதெல்லாம் மிங்கிள் பண்ணி உங்களுக்கு தமிழை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். அடுத்து வீக் 14ல ஜிகேல பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி அதுவுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அதுக்கு பின்னாடி க்ளோசரிஸ்ல இருக்கு. அதுவுமே உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு, மருத்துவ கலைச்சொற்கள் எல்லாம். ஓகேங்களா? சோ இப்ப சயின்ஸ் படிச்சாதான் தெரியும். சோ அதனால அதுக்கு வீக் 14ல அதை வந்து உங்களுக்கு போர்ஷனா கொடுத்துருப்போம். சோ அடுத்து ஐஎன்எம் யூனிட் 6. இங்க வந்து பாருங்க, இந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கெல்லாம் பிரிச்சு பிரிச்சு போட்டுட்டோம். அதே மாதிரி மேக்ஸ்லயுமே உங்களுக்கு சிலபஸ்ல நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வயது கணக்குகள் கிடையாது, ஏஜஸ் ப்ராப்ளம்ஸ். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபம் மற்றும் நட்டம் அது கிடையாது, குழாய் கணக்குகள் கிடையாது. சோ இதெல்லாம் வந்து இல்லைனாலும் நாங்க எல்லாத்தையுமே வந்து இதுல கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இன்னும் சில இது எண்கள் தொடர்பான கணக்குகள், அதெல்லாம் வந்து ஒரு மேக்ஸ் படிக்கிறோம்னா பேசிக்கா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த வீக்ல அதை தான் பார்க்கணும். ஆனா நாங்க வந்து நீங்க ஏன் அப்ப சொல்லிட்டு சிம்பிளிபிகேஷனை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொடுத்துருப்பீங்கன்னு நீங்க மைண்ட் வைஸ்ல கேட்பீங்க. காரணம், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிம்பிளிபிகேஷனை பார்த்து பார்த்து பழகி போயிருச்சு. நாம எடுத்த உடனே எண்கள் தொடர்பான கணக்குகள் ஃபர்ஸ்ட் பேட்ச்க்குலாம் அதான் போயிட்டு இருந்தது. எடுத்த உடனே கொடுத்ததுக்கு காரணம், இப்ப எக்ஸாம் இதுல கொண்டு போய்கிட்டு இருக்கறனால அந்த எக்ஸாம் ஃபீல்ட்ல கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால சிம்பிளிபிகேஷனை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொடுத்துட்டோம். ஓகே? சோ அடுத்து டெஸ்ட் 13. அடுத்து பாருங்க, இங்க நான் சொன்னேன்னா ஸ்கூல் புக்ல இப்ப சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் கலைச்சொலுக்கு போட்டாச்சு வீக் 14ல. அடுத்து வந்து பாருங்க வீக் 15. சோ வீக் 15ல அதே போல ஆட்சிச்சொல் அகராதி, குழாய் கணக்குகள் உங்களுக்கு மேக்ஸ்ல இருக்காதுன்னு சொன்னேன் உங்களுக்கு, அதாவது சிலபஸ்ல. ஆனா நாங்க வந்து எடுத்துருவோம். அதே போல இங்க பாருங்களேன் வீக் 14 இந்த தமிழ்நாட்டோட பல்வேறு சீர்திருத்தவாதிகள், இது ரொம்ப முக்கியம். இந்த வள்ளலார் அவர்கள், அயோத்திதாச பண்டிதர், அதே மாதிரி அம்பேத்கர், இவங்கெல்லாம் வருவாங்க. ஏன் சீர்திருத்தவாதிகள்னு சொல்றோம்? அவங்களாம் சேஞ்சஸ் சமுதாயத்துல எதெல்லாம் மூட நம்பிக்கை வேண்டான்னு அதாவது மூட நம்பிக்கை நம்புறாங்களோ அதை மூட நம்பிக்கை, அதை நம்ப கூடாது, இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, மக்கள் நம்புறதெல்லாம் அன்வான்டா இருக்கிறது மூட நம்பிக்கைன்னு பெரியாரு இவங்கெல்லாம் சொல்லி எதிர்த்தாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி சமூகத்துல சீர்திருத்தம் செஞ்சதுனால சீர்திருத்தவாதிகள்னு சொல்றோம். சோ இப்ப இவங்களை பத்தி நம்ம படிப்போம், குழாய் கணக்குகள். சோ நல்லாவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்து வந்து வீக் 15. சோ பாருங்க, அடுத்து இயக்கங்கள் ஐஎன்எம்ல, அடுத்து சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், அடுத்து சராசரி. அடுத்து வந்து பாருங்களேன் வீக் 16. சோ அழகு 5 முழுவதும், இது வந்து ரொம்ப ஈஸி தான். அழகஞ்சுல உங்களுக்கு அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் ஏரியா இருக்கு. இப்ப வந்து மரபு தொடரு இருக்கு இல்லையா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு பதிலளிக்க, அப்படியே அது கொஸ்டின், அந்த பேராகிராஃப படிக்கிறீங்க, அதுக்கு ஆன்சர் போட்டுறீங்க, அதுலயே உங்களுக்கு வந்து மார்க் கிடைச்ச மாதிரி. அதெல்லாம் அடுத்து இந்த ஜம்மு காஷ்மீர் சிறப்பு சலுகை எல்லாம் உங்களுக்கு வந்து சிலபஸ்ல கிடையாது. ஆனா கொடுத்ததுக்கு காரணம் ஒன்லி உங்களுக்கு அந்த 370 மட்டுமே ஸ்கூல் புக்லயா இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு ஒரு லிங்க் பண்ணி படிக்க முடியும். குரூப் 2ஓ குரூப் 1ஓ படிக்கிறீங்கன்னா. சோ அதனால அதுவும் போட்டாச்சு. சோ பாத்துக்கோங்க. சோ இப்படி ஒவ்வொரு வீக்கையும் பாத்துட்டு வந்துருங்க. வீக் 17, வீக் 18 வந்து 6வது வாரதுங்கிறால ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து வீக் 19 உங்களுக்கு ஜியோகிராபில இருந்து எல்லாமே இந்த ஸ்கெடியூல்ல இருக்கும்பா, எதுவுமே மிஸ் ஆயிருக்காது. அடுத்து வந்து கவனிங்க, அடுத்து வந்து வீக் 22, வீக் 21 ஜியோகிராபி வந்துருச்சு. இந்த வீக் 21ல இருந்து உங்களுக்கு சயின்ஸ் அதுல ஸ்டார்ட் ஆகும். என்ன பண்ணிருப்போம்னா சயின்ஸ ஸ்கிப் பண்ணிருவீங்க நிறைய பேரு. ஆனா ஸ்கிப் பண்ணவும் கூடாது. ஆனா எக்ஸாமுக்கு என்ன பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும் மார்க் அப்படிங்கறதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கெமிஸ்ட்ரி. சோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோட்டலாவே 5 கொஸ்டின் தான் சயின்ஸ்க்கு இல்லையா? சோ அப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் கொஞ்சம் கம்மி, ஆனா வந்து கொஞ்சம் கொஸ்டின் ஈஸியா நம்மளால போட முடியும். அதனால இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. அடுத்து வீக்
21க்கு அப்புறம் வீக் 22ல பிசிக்ஸ் போட்டிருப்போம். இப்ப பிசிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ காந்தவியல் இருக்கு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா அளவீட்டியல் படிச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். சோ அந்த மாதிரி எது இம்பார்ட்டனோ அதை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஸ்டரி படிச்சா ஓல்டு ஹிஸ்டரிய யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஜியாகிரபி படிச்சா ஓல்டு ஜியாகிரபியே படிக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. இங்க நம்ம யூபிஎஸ்சி படிக்கல, குரூப் 4 தான் படிக்கிறோம். இதுவே நம்மளுக்கு வந்து போர்ஷன் ஹை தான். சோ அது நம்மளுக்கு தேவையில்லை. சோ தமிழ்நாட்டு அளவுல படிச்சீங்கன்னா போதும். அப்புறம் கொஞ்சம் இயற்கை அமைப்புகளை ஜியாகிரபியில படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சோ அந்த மாதிரிதான் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு சிலபஸ் இருக்கு. சோ அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். அண்ட் ஜியாகிரபி உங்களுக்கு கொஞ்சம் யூனிட் 5 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்திலேயே கவர் பண்ணி வரும். நீங்க 10th ஜியாகிரபில ஒரு 5 to 6 லெசன்ஸ் இருக்கும். அது நீங்க படிக்கிறப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லெசன் வந்து உங்களுக்கு யூனிட் 5 ஓட அந்த தமிழ்நாடு மாநில புவியியல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிட் 5 ஓட மிங்கிள் பண்ணதுதான். சோ அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? சோ ஸ்கூல் புக்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதையும் சேர்த்து கிளாஸ் எடுப்போம். எக்ஸ்ட்ரா அவுட் சோர்சஸா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதையும் சேர்த்துதான் கிளாஸ் இருக்கும். இப்ப ஒரு வழியா நான் வந்து ஸ்கெடியூல்ல வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. வீக் 23 வரைக்கும் முடிச்சுட்டு நான் வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க படிச்சீங்கன்னா டைம் ஆகும். சோ அதனால தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஒவ்வொரு வீக்லயும் என்னடா போட்டிருக்கோங்கிறத பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அடுத்து வீக் 24 6வது வாரமா ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து டிசம்பர் 15 டிசம்பர் 17 2 ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. சோ இதை பாத்துக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் முடிஞ்சு டெஸ்ட்டுக்கு 200 கேள்விகள் தான். அடுத்து 6 மாத நடப்பு நிகழ்வுகள் சொன்னா ஜூன் 2026 டு அக்டோபர் 2026 500+ கொஸ்டின்ஸ், மந்த்லி வைஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும், பிளஸ் டெஸ்ட் இருக்கும். அடுத்து சர்ப்ரைஸ் டெஸ்ட்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான நேரம் வந்துருச்சு. அதை நான் சொல்லிடுறேன். நம்ம என்னதான் படிச்சாலும் நம்மளுக்கு அங்க கிளாஸஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கிறதையும் எடுத்துட்டு போனாலும் நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே பழகிருச்சு. ஸ்கூல் புக்ல நான் 6th இருந்து 10th வரைக்கும் முடிச்சிட்டேன், 11th 12th மட்டும் முடிக்கல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பழகிருச்சு. அதனால உங்களுக்கு இதுல ஸ்கூல் புக் வைஸ்மே நியூ புக் ஓல்டு புக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இது சர்ப்ரைஸ் டெஸ்டா, அதாவது எக்ஸ்ட்ரா டெஸ்டா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். சோ ஓகேங்களா, 5 இயலா பிரிச்சு போட்டிருப்போம். நீங்க இதுக்கும் வந்து ஒரிலாம் பண்ணிக்க தேவையில்ல. மெட்டீரியல்ஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸை பார்த்து படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. when you have free time, உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயா இருக்கோ அப்போ நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அது இல்லாத இன்னும் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு, கவனிங்க. அதுல ஒரு 26 டெஸ்ட், நியூ வேர்ல்டு புக் எல்லாமே வந்து முடிஞ்சிரும். இது இல்லாம உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோல்டர் இருக்கு, அதுதான் ஹார்ட் டாபிக்ஸ் கிளாஸஸ். ஸோ ஸ்பெஷல் ஃபோல்டர் டெய்லி 5 minutes டோஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபன் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாருமே வந்து அப்படியே போய் ஒரேடியா மொபைல் போன்லயே வந்து மூழ்கிட்டோம். அப்ப அந்த மொபைல் போன்லயே மூழ்க வைக்கணும். ஆனா அதை வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லயோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயோ இல்ல, அது முழுக்க முழுக்க நம்ம ஆப்லயே மூழ்க வைக்கணும். சோ அதனால உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, டெய்லி உங்களுக்கு போர் அடிக்குது. ஏன்னா நம்மளோட மைண்டை பொறுத்த வரைக்கும் ஹியூமனோட சைக்காலஜி அதுதான். 25 மினிட்ஸ்க்கு மேல என்ன பண்ணாலும் எவ்வளவு சின்சியர் சிகாமணிகளா இருந்தாலும் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. அப்போ கண்டிப்பா போர் அடிக்கும், தூக்கம் வரும். அப்போ அந்த டைம்ல போய் தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பாக்குறதை விட்டுட்டு இந்த டெய்லி 5 minutes டோஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் பக்கம் வந்துருங்க. இதுல உங்களுக்கு இந்த தமிழ்ல ஒரு சில புக் மட்டும் கவர் ஆயிருக்காது. அயற்சொல் அகராதி, தமிழ் அகர முதலி, சோ இது வந்து கவர் ஆயிருக்காது. கலைச்சொல் வேட்டை, இதெல்லாம் இந்த 3 புக்ஸ் அவுட் சோர்சஸ்ல இருக்கு. அதை இந்த ஃபன்னா ஷார்ட்கட்ஸோட கிளாஸ் எடுப்போம். 5 to 7 minutes தான் கிளாஸஸ் இருக்கும். பிளஸ் அது இல்லாம இந்த கொஞ்சம் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க, பன்னாட்டு நிறுவனங்கள், சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய அமைப்புகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்ல முதன்மை இது, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முதன்மை இது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து இந்த டெய்லி 5 minutes டோஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இதுல போகும். ஸோ அப்போ உங்களுக்கு கிளாஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் எடுப்பேன். கிளாஸஸ் வந்து உங்களுக்கு 1000+ கிளாஸஸ்க்கு பக்கமாவே போகும். ஆனா ஜாலியா படிக்க போறோம். டெய்லி 4 hours எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஈவினிங் 2 hours எடுத்து மார்னிங் 2 hours வந்து எடுத்தீங்கன்னாலும் பரவாயில்ல. எப்படி வேணாலும் படிங்க. உங்களுக்கு ஆப்ல தான் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப கிளாஸ பாருங்க. அதே போல தயவு செஞ்சு ஒரு வீக்க முடிக்காம, ஒரு ஸ்கெடியூல முடிக்காம அடுத்த இதுக்கு பாஸ் பண்ணிட்டு வராதீங்க. இன்னொருத்தவங்களோட சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். அவங்க டெய்லியுமே இதுக்கு மட்டுமே போக்கஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களால 10 hours கூட படிக்க முடியும், 8 hours படிக்க முடியும். ஆனா உங்களோட சூழ்நிலை, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒர்க்கிங் மென் அண்ட் உமனா இருக்கலாம், நீங்க தான் வந்து ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் பண்றவங்களா இருக்கலாம். அப்படிங்கிறவங்களோட சூழ்நிலை வேற. சோ அதனால அவங்க முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். சோ ஆப்ல உங்களுக்கு அதனால இது பெஸ்டாவே இருக்கும்.
ஏன் அப்படின்னா மத்தவங்களோட உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பேர் பண்றதுக்கு ஒரு பயம் இல்லாத இருக்கும். நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா, யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி. ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்களும் எங்களால என்னென்னலாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ கொடுப்போம். நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரி பண்ணாம படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரூப் 4ல அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம். ஸோ அதனால எங்களோட தெளிவா நீங்களும் வந்து பயணிங்க. இந்த கிளாஸஸ கரெக்டா முடிச்சு இந்த 24 வாரங்களையும் நான் தெளிவா ஃபாலோ பண்ணிட்டேன்னா உங்களோட வெற்றியை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரை 8807081095. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. அதே போல இதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஆஃபீஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 6 o'clock வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ள நீங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. சோ உங்களால கண்டிப்பா வந்து முடியும். சோ எதுவும் வந்து சலனமா நினைக்க வேண்டாம். இது வரைக்கும் எப்படி வேணாலும் இந்த நாட்கள் பயணிச்சிருக்கலாம். இனிமேலும் இருக்கக்கூடிய இந்த நாளை கரெக்டா பயணிங்க. சோ முயற்சிக்க யோசிப்பவருக்கு வெற்றியும் வந்து சேர யோசிக்கும். அதனால நீங்க யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச்.